ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து டி நகரை பற்றி பார்க்கலாம். என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் டி நகர் குமரன் சில்க் தான் வந்திருக்கோம். நல்லா பெரிய கடை இது. கடையில் கடல்னே சொல்லலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. எந்த புடவை எடுக்கிறது எந்த புடவை விடுறதுன்னே தெரில, அந்தளவு கலெக்ஷன்ஸ். இவங்க தான் கல்யாண பொண்ணு. இவங்களுக்கு வந்து நாளைக்கு வெனஸ்டே வந்து என்கேஜ்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 12th ஜூனு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா சில புடவை கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நார்மல் வேர் சாரீ அந்த மாதிரி, அப்புறம் பட்டு சாரீ அதெல்லாம் இருக்குது. அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு. அங்கே தான் வந்து வெட்டிங் சில்க்ஸ்லாம் இருக்குது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. எங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 25,000. அதில் எங்கள் அண்ணன் பொண்ணு என்ன சொன்னான்னா, நான் 2 சாரியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோவில் ஒரு சாரீ காட்டணும், அதே மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த மாதிரி எடுத்து போட்டாங்க. இந்த சாரீலாம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 19,000 நினைக்கிறேன். நல்லா சூப்பராக இருந்தது இந்த சாரீ. இது ஒன்று எடுத்திருக்காங்க. இதிலே வந்து கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அவங்க வந்து ட்ரையல் பார்க்குறாங்க எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சில பட்டுப்படம்லாம் எடுத்து போடுறாங்க. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம எதை எடுக்கிறது எதை விட்றதுனே தெரியல. நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்புனோம் வீட்டில் இருந்து. நாங்கள் ஈவினிங் வெளியே வந்தது பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான். நாங்கள் இந்த ஒரு கடை மட்டும் போல், நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க, எந்தெந்த கடைக்கெலாம் நாங்கள் போனோன்றது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ளூ புடவை கூட நல்லா இருந்தது. பீகாக் அந்த மாதிரி சாரி, பிங்க்கு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி ப்ளவுஸு இருக்குது. ப்ளவுஸ் செக்ஷன்ஸ் இதில் வந்து காட்டன் ப்ளவுஸ் இருக்குது, ரெடி டு வேர் ப்ளவுஸ் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது, லைனிங் துணி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இதுலேயும் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ். நம்ம அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு கூட இங்கே வந்து ப்ளவுஸு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது குமரன் சில்கில். இந்த கடை வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெட்டிங் கல்யாண நாளுக்கு புடவை எடுக்கணுன்னாவே எல்லோரும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது குமரன் சில்காக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே குமரன் சில்க் தான். எவ்வளோ கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஏறி நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி இருக்குது. மேலே இருந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் போனது சண்டேன்றதுனால செம்ம கூட்டம். நிறைய கல்யாண பொண்ணுங்களாம் வந்து அவங்க சாரியை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் சிஸ்டர்ஸ் ஒரு 3 பேர் ஒரே மாதிரி சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அங்கேயே கீழே விட்டுட்டு நாங்கள் மேலே வந்து பார்த்தோம். பட் எதுவுமே எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. எல்லாமே 2 அந்த மாதிரி தான் இருக்குது. 3 வந்து எதுவுமே கிடைக்கல. அப்புறம் இந்த கோல்டனில் பார்த்தோம் நாங்கள். கோல்டனும் அவ்வளோவா யாருக்குமே பிடிக்கல. ஸோ இதை முடிச்சுட்டு கல்யாண பொண்ணுக்கு வந்து ஒரு சாரீ தான் அங்கே செட் ஆச்சு. இன்னொரு சாரீ வந்து எஸ்எம் சில்க் போனோம், பக்கத்துலேயே இருக்குது. இங்கே போனீங்கன்னா இங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லாம் நல்லா சூப்பராக விநாயகர்லாம் இருந்தார். இங்கே நம்மளுக்கு போன உடனே வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க தண்ணி. பட் குமரில் எதுவுமே எங்களுக்கு தரல. இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கேயும் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த கோல்டன் சாரீ வந்து இது நல்லா இருந்தது, பட் அவங்களுக்கு பிடிக்கல. எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சது. இருந்தாலும் கல்யாண பொண்ணுக்கு பிடிக்கணும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு கடைக்கு போயிருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா RMKV சில்க்ஸ். அங்கே தான் எங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம RM சில்க் போகலாம். வீடியோக்குள்ளேயே வாங்க. RM சில்க் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லிக்கு போனோம், அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நல்லி வந்து கடையாக என்னன்னு தெரியல, உள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்குது. இவ்வளோ சாரீலாம் எங்கே இருந்தால் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல நம்மளுக்கு. அவ்வளோ இருக்குது கலெக்ஷன்ஸ் நல்லியில். பட் என்ன பண்ணுறது, எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு நல்லிலையும் பிடிக்கலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நாங்கள் வந்து RMKVக்கு போனோம்.
அங்கே ஒரு புடவை பிடிச்சிருந்தது. அது என்ன புடவைன்றதை வீடியோக்குள்ளே பாருங்கள். நல்லிலே இருக்குது. 15,000 16,000லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்எம்கேவி வந்துட்டோம். இங்கே தான் இந்த புடவை அவங்க வச்சு பார்த்தாங்க. அவங்க கேட்ட டிசைன்லேயே கேட்ட கலர்லேயே கிடச்சிருது. அவங்களே கட்டி விட்டாங்க. நல்லா சூப்பராக கட்டுறாங்க. உடனே ப்ளவுஸோடு சேர்த்து அவங்க வந்து வச்சு காட்டுறாங்க நம்மளுக்கு எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. ஆனால் நாங்கள் வந்து இந்த புடவை எடுக்கலை. இதுக்கு அடுத்து இன்னொரு புடவை காட்டினாங்க. அதுதான் நல்லா சூப்பராக இருந்தது. அதையும் பாருங்கள் வீடியோவில். மேரேஜ் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. இன்னும் ஒரு 3 மந்தில் மேரேஜ் டேட் வந்து நாளைக்கு தான் என்கேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஈவினிங் தாங்க வந்தோம். இந்த புடவை தான் அவங்க எடுத்திருக்காங்க. எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கலரும் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 புடவையெல்லாம் பார்த்தாங்க. இந்த ரெட்டெல்லாம் நல்லா இருந்தது. இருந்தாலும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஃபைனலாக ஆர்எம்கேவியில் ஒரு சாரீ, குமரன் சில்கில் ஒரு சாரீ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.